கள்ளக்குறிச்சியில் திமுக பிரமுகர்கள் துணையோடுதான் விஷச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி தமிழக பாஜக தலைவர்கள் நேற்று ஆளுநரிடம் மனு அளித்தனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்களும் சென்னையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து கள்ளக்குறிச்சி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி மனு அளித்தனர். ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் கள்ளச்சாராயம் தங்கு தடையில்லாமல் விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக அமைச்சர்கள் சிலர் உடந்தையாக செயல்பட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி நகரின் மையப்பகுதியில் சாராயம் விற்பனை செய்யப்படுவதற்கு திமுக பிரமுகர்கள் பின்புலமாக இருந்து செயல்படுவதே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் உண்மைகள் வெளிவராது என்றும் EPS கூறினார். எனவே நியாயமான முறையில் விசாரணை நடைபெற இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டியது அவசியம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது. இதில் கூட திமுகவுடைய பெரும் புள்ளிகள் இதற்கு பின்புலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். பரவலான செய்தி. ஆக ஆளுங்கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூட்டுறார். போதைப்பொருள் தடுக்கப்படும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து செய்தி வெளியிடுகிறார். ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார். அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதோட இன்றைக்கு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழக போதைப்பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது.